எல்லாருக்கும் வணக்கம். யா ப்ரெஸ் மீடியா அண்டு இங்கே வந்திருக்கிற எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி முதல் மேடை, அதனால் கொஞ்சம் செருக்காக தான் இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி பேசணும், மன்னிச்சுக்கோங்க. ஸோ யா வித்தில் சும்மா நான் ஒரு அதுக்கு முன்னாடி நான் எடுத்தோன்னே நினச்சேன், என்னோட டேரக்ஷன் டீம் மட்டும் எல்லாம் வரீங்களா, நான் மறந்துட நினச்சேன், ப்ளீஸ். யா தினேஷ், ஏன்னா ஆக்சுவலி எல்லா படங்கள்லையுமே ஒரு ரியல் அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொன்னால் அது டைரக்ஷன் டீம் மட்டும்தான். ஆனால் நான் நடுவில் பேசிக்கிட்டே இருக்கும்போது மறந்துடுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்தேன், அப்படியும் மறந்துட்டேன். நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி இவங்க தான் நிதின், நவீன், ஹரி, தினேஷ், பிரகாஷ் பயங்கரமாக ஆக்சுவலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான்லாம் இங்கே சும்மா ஜாலியாக நின்றுட்டு இருக்கேன். இப்போயுமே அவங்க ஆக்சுவலி செம்ம சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இவங்க எல்லாருமே ஆக்சுவலி செம்ம கதை வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நான் தினேஷோட கதை, நிதினோட கதைலாம் கேட்டேன், பயங்கர பிளாஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேம், அண்ணா எல்லாத்தையும் சீக்கிரமே லாக் பண்ணி விட்ருங்க, சீக்கிரமாக எல்லாம் முடிச்சிடணும். ஸோ எல்லாத்துக்குமே சீரியஸாக ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், இவன் என்னோட இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கீழே என்னோட திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறீங்க. ஓகே நைஸ். ஸோ இல்லை, நான் கொஞ்சம் நிறைய பேர் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சம் மட்டும் டைம் எடுத்து பேசிடுறேன், சாரி. ஸோ இந்த படம் ஆரம்பித்ததை பற்றி ஒரு சின்னதாக மட்டும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். முதல்ல நான் என்னை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடியூஸ் மட்டும் நான் கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பேசிக்காக பார்த்தீங்கன்னா, திருவாரூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் பெயின் அம்மாவுக்கு வந்துடுச்சு. ஒரு நைட்டு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். லேபர் பெயின் வந்துடுச்சு. உடனே பரபரன்னு சொல்லி எங்கள் தாத்தா எல்லாம் சரி வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கூப்பிட்றதுக்காக வண்டியெல்லாம் கூப்பிட சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபோனு அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு எங்கள் அப்பா அப்போ திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் லேபர் பெயின் வந்துருச்சு, அவங்க குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு விடிய காத்தால 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா என்ன பண்ணுறாரு, திருச்சியிலேருந்து கிளம்பி திருவாரூருக்கு திருவாரூர் தான் ஒரு சின்ன டவுன். ஸோ திருவாரூருக்கு அங்கேருந்து ஒரு ஐடி கார்டை கொடுத்துட்டு ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருக்காரு எங்கள் அப்பா. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகலை அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகிட்டார், விடிஞ்சிருச்சு. சரி இது ஃபோனும் பண்ண முடியாது, அப்போ பெருசாக ஃபோன்லாம் எதுவும் இல்லையா. ஸோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, சரி ஊருக்கே போயிடலாம், அங்கே போய் யார்ட்டையாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு வில்லேஜ் தானே என்னோட ஊர், அங்கே போகிறாங்க. போனால் அங்கே ஆல்ரெடி நான் பிறந்திருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிட்டாரு. ஸோ அந்த அவசரத்துக்கு பிறந்தேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நான் பிறந்தேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதே மாதிரியே பிறக்கும்போதே எங்கள் அப்பாவை தெருவா அலைய வச்சுருக்கேன். ஸோ அதனால அந்த சாபமாக என்னன்னு தெரியல, லவ்வர் முடித்தோன்னே அடுத்து படம் பண்ணியே ஆகணும், அடுத்து எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட்டு ஒவ்வொரு இடமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஒன்று நடக்கவே இல்லை, வேற ஒரு கதையை வச்சுட்டு நான் ரேண்டமாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒர்க் பண்ண சொல்லி. முடியவே முடியாது, என்னால் ஒர்க்கே பண்ண முடியாது, நான் பண்ணால் படம் தாண்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் காசு வேணும், சாப்பிடணும், ஸோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ண போகிறேன். பட் அங்கே போனது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னா, அதில் ஒர்க் பண்ணனால தான் இங்கே நான் நிற்கிறேன். ஸோ அந்த யூனிவர்ஸ் கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கு எப்பொழுதுமே. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறப்ப அபியோட ரொம்ப நல்லா, அபியும் திருச்சி, நானும் திருச்சி. ஸோ ஊர் பாசம் பயங்கரமாக சிங்க் ஆகிட்டோம். ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிக்க போகிற நேரத்தில் நான் இந்த கதை அப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக எழுதி முடிச்சுட்டு சரி அபிட்ட படிக்க கொடுத்தேன். அபி நானும் ரொம்ப வெரி க்ளோஸ் ஆகிட்டோம். சரி நான் அபிட்ட படிக்க கொடுத்தேன். அபி படிச்சுட்டு ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன் அபிட்ட, ப்ரோ இது நீங்கள் பண்ணால் நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சும்மா அறியா, அவர் வேலை பிஸியில், டூரிஸ்ட் ஃபேமிலி பிஸியில், சும்மா அறியா நிறைய வேலை இருக்கியா அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, ப்ரோ எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னா அவர் ஏதாவது ஹீரோ வச்சு பண்ணியா போயா, கதை வேற நல்லா இருக்கியா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. தெரில, பார்ப்போம், கடைசியில் நீங்கள் தான் போட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் அன்றைக்கி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய ஹிட்டு, 100 கோடி கலெக்ஷனு, இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நானும் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கேன். எதுவும் கரெக்டாக ஒன்றும் அமைஞ்சு வரல. அப்போ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அபிட்ட கேட்க கூச்சமாக இருக்குது.
என்னன்னா ஓகே இப்போ பெரிய ஹிட் டைரக்டர் ஆகிட்டாரு, அடுத்து பெரிய பெரிய இடத்துல இருந்து கால்ஸ் வருது, பெரிய பெரிய ஹீரோஸ் கதை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ போய் நம்ம இவர் கேட்க கூப்பிட்டா அவருக்கும் சங்கடமாக இருக்கும், எனக்கும் கேட்க ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அதனால நான் அபியை வந்து ஒரு ஆப்ஷனாகவே யோசிக்கல, அபியை மறந்துட்டு நான் வேறு இடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தான் நான் அப்படியே ஒரு சோகமாக நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கும்போது பாலா வந்தார். பாலா எங்கே இருக்காரு சொல்லி அங்கே தான் இருக்காரு. ஓகே, பாலா வந்தார். பாலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், டூரிஸ்ட் ஃபேமிலி மேடையிலே அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்னா, பாலாவுக்கு ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த படம் ஹிட்டுடா அப்படின்னு நான் நம்புவேன். அது எனக்கு தெரியல. ஸோ நான் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு பாலா வந்து என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, ஒரு கதை யாரும் செட் ஆக மாட்டேங்குது, அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன கதையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு. வாங்கி படிச்சுட்டு கால் பண்ணார். கால் பண்ணி எங்கள் ராம்ஸ் கேட்க எனக்கு ஒரு டீ கடை இருக்காங்க வா அப்படின்னு சொன்னார். அங்கே போனேன். போய் நின்று ஒரு 1.5 மணி நேரம் நானும் அவரும் பேசிக்கிட்டே இருக்கோம். அவர் என்னடா சூப்பராக எழுதியிருக்கேன் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு கதையை கொடுத்தேன், அந்த கதையை பயங்கரமாக அடித்து அவர் தான் என்னை உட்கார வச்சார். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து ஓகே, இவர் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவார், நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாருன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அவர் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது, இதை செம்மையாக கொஸ்டின் பண்ணுவோம் உனக்கு கேட்டார் என்கிட்ட. இதுக்கு அபி எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ப்ரோ வேணாம் ப்ரோ, நான் அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டார், நல்லா கேட்க முடியாது. பெரிய டேரக்டர் ஆகிட்டார், நல்லா கேட்க முடியாது. அவர் நோ சொல்ல அவருக்கும் கூச்சமாக இருக்கும், எனக்கும் கேட்க சங்கடமாக இருக்குன்னு சொன்னேன். அவர் சரி இரு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்து அபிக்கு ஃபோன் அடிச்சு கேட்டிருக்காரு. உடனே அபி சொல்லியிருக்காரு, ப்ரோ எனக்கும் பிடிச்சிருக்கு, பண்ணுனா பண்ணலாம், பட் மதன்ட்ட ஓகே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அபி சொல்கிறாரு. அந்த இடத்துல சொல்லும்போது டக்குன்னு பாலா இதை சொன்னால் நான் அபிக்கு ஃபோன் போட்டேன். ப்ரோ பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகே, இப்போ ஓகே அபி செட் ஆகிட்டாரு. இப்போ அடுத்து கதை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் வேணும். என்ன அப்படின்னு யோசிக்கும் போது எட்ரா வண்டி அப்படின்ற மாதிரி நேரம் மகேஷ் போயிட்டோம் டேரக்டாக. ஸோ வந்து அப்படியே நான் பாலா எல்லாம் மகேஷ் அண்ணாட்டு போய் அப்படியே தஞ்சம் அடிச்சிட்டோம். அண்ணா இது ஒரு ஸ்கிரிப்ட், இதை நீங்கள் பண்ணியே ஆகணும், பண்ணுறீங்களான்லாம் கேட்கல, பண்ணியே ஆகணும்னா அப்படின்னு சொன்னோன்னே மகேஷ் அண்ணா இரு நான் முதல் கதை சொல்கிறேன், ஆர்வப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹயாத்தில் கதை கேட்டார். கதை கேட்டு நானே நைட்டு தான் சொன்னேன் அவங்கள்ட்ட. நைட்டு கதை ஒரு 2 hours கிட்ட கேட்டார். கேட்டுட்டு செம்மடா ஹீரோ யாருடா அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் அதுனா அப்படின்னு சொல்லும்போது அவர் நான் அபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னார். சூப்பர்ண்ணா, நாங்களும் அதை நான் மைண்டில் வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் கனெக்ட் இந்த படத்துக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சுற்றி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ மகேஷ் என்ன சொன்னார், இது நான் சௌந்தர்யா மேமோட தான் சேர்ந்து பண்ண போகிறேன், நீ மேம்கிட்ட ஒரு வாட்டி சொல்லு, மேமுக்கு பிடிச்சிருந்தா தான் நான் ப்ரொசீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டார். அடுத்த மீட்டிங் மேம்கிட்ட போய் உட்காந்து கதை சொல்லிகிட்டே இருக்கேன். இன்டர்வல் முடியும் போது மேம் என்கிட்ட சொன்னாங்க, மதன் இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. என்கிட்ட செகண்ட் ஹாஃப் கேட்குறதுக்கு முன்னாடியே பண்ணுறோன்ட்டாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி மேம் நீங்கள் அப்படி சொன்னது. ஸோ அப்படி தான் இப்படி ஆரம்பிச்சிச்சு அந்த படம். கட் பண்ணால் அடுத்து யார் ஆர்டிஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி லாக் ஆகிட்டாரு. நான் அனஸ்வரா வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே மேம் வந்து அனஸ்வரா யார் அப்படின்னா கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் கட்டி மேம் இவங்க செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஃபுல் பில்டப் கொடுத்துட்டேன். ஐ மீன் அந்த பில்டப்லாம் ஒர்த்து தான் பட் ஸ்டில் சொல்கிறேன். கொடுத்துட்டேன். உடனே மகேஷ் நான் பேசி லைக் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. போய் நேரில் போய் கதை சொல்கிறேன். கதை சொன்னோன்னா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் அனஸ்வரோட பயங்கர பெரிய ஃபேன். ஆக்சுவலி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், தண்ணீர் மத்தன் திண்ணுகள்லேருந்தே எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் அவங்க. கதை சொல்கிறேன். ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் வாழ்க்கையில் வெயிட் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் ஒன் டே நினைக்கிறேன். ஒரு பிக்கெஸ்ட் 24 hours இருந்துச்சு அது. பட் 24 hours முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லிட்டாங்க, ஆல் செட்டு. அப்போ டேட் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் டக்குன்னு நெக்ஸ்ட் மந்தில் ஒரு 2 month இருக்குது, அந்த கேப்பில் நீங்கள் படம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க பிஸி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் ஓகே ஹீரோ இப்போ தான் ஓகே இருக்காங்க. இவங்க ஒரு மாதமாக டைம் இருக்குது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு, அடுத்து 2 month தான் டேட் இருக்குன்றாங்க. லைக் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஆஃபீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ டக்குன்னு நான் என்ன பண்ணேன், நம்ம டைரக்ஷன் டீம் அதில் இருக்கிற நிறைய பேர் டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணவங்க தான். அவங்க எல்லாருமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க எல்லாருமே பிடிக்கும். எல்லாருக்கும் ஃபோன் போட்டு ப்ரோ இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு என் வீட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டு என்ன சம்பளம் இது எந்த வார்த்தையும் இன்ன வரைக்கும் கேட்டது கிடையாது. வாங்க டக்குன்னு வேலையை பார்ப்போம், டைம் ஆகிடுச்சு, அடுத்த மாதம் ஷூட்டுன்றீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 15 days என் வீட்டில் தான் உட்காந்து அப்படியே ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஒரு போர்டை வாங்கி மாட்டிட்டோம், என்னென்னமோ கோடை போடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், டக்குன்னு போடுறோம். அதுக்குள்ளே ஆஃபீஸ் கிடச்சிருச்சு. அப்படியே அதான் இப்போ நான் யோசிச்சு பார்த்தாலும் ஏதோ ஒரு டீசர் மாதிரி இருக்குது, ட்ரெய்லர் மாதிரி கூட இல்லை, டக்குன்னு முடிஞ்சிருச்சு எங்களோட படம். ஆரம்பிச்சதும் தெரில, முடிஞ்சதும் தெரில. ஸோ அந்த மாதிரி ரொம்ப குயிக்காக நடந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்புறம் நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நல்ல வேலை மறந்துட மாட்டேன்.
பிரசாந்த்னு சொல்லிட்டு எங்களோட மேனேஜர், அவருக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பிரசாந்த் எங்கே இருக்கீங்க? அங்கே தான் இருக்காரா? ஓகே. ஆக்சுவலி பிரசாந்த் எப்படிப்பட்ட மனுஷனா, மேனேஜர்ஸில் வந்து நான் குறை சொல்லலை, பட் நிறைய மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பதட்டமாகவே வச்சுருப்பாங்க ஷூட் பண்ணும்போது. ஏதாவது ரோடு ஷூட் பண்ணணும், ஐயோ இங்கே போகாது, ஐயோ இங்கே போலீஸ், ஐயோ அங்கே போலீஸ்னு. நான் பார்த்த ஒரே மேனேஜர் பிரசாந்த் தான். ஏய் போலீஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ஷூட் பண்ணு, சீக்கிரம் போ போ போ, நான் போய் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறேன், நீ போய் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மேனேஜராக பார்க்குறேன். அவர் லைக் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க ஜென்யூனாக நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதில் ஆளாக நான் வந்து பிரசாந்தை பார்க்குறேன். படம் பார்த்ததுலேருந்து அவர் வந்து கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும்னு என்னை ரொம்ப நம்புவார். ஒவ்வொரு மேடைக்கு நான் வரும்போது அவர் என்கிட்ட சொல்லுவார், யோ சூப்பராக பேசியா, செம்மையாக பண்ணிடலாம், அந்த மாதிரி ஜென்யூனாக பேசுவார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சுரேஷ் மேனேஜர், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவங்க 2 பேருமே பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதை தாண்டி எனக்கு செட்டில் ஆக்சுவலி நான் உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். செட்டில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடக்ஷனில் நான் வெங்கட்னு ஒரு அண்ணா ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணார். எனக்குலாம் தண்ணி வந்து என் வாழ்க்கையிலே நான் அவ்வளோ தண்ணி குடிச்சதில்லை. இப்படி திரும்புறதுக்குள்ள டக்குன்னு ஒரு பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அண்ணா, டிரைவர், செட்டில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இந்த படத்தை வந்து தன்னோட சொந்த படமாக நினச்சி தான் பண்ணாங்க. அவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் செட்டுக்கு வருவாங்க. அதை நான் கண் கூட என்னால் பார்க்க முடிஞ்சது. அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அடுத்து என்னோட டெக்னீஷியன்ஸ், பிரியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி தினேஷ் தான் பிரியாவை கூட்டிகிட்டு வந்தார். தினேஷ் எனக்கு ரெஃபர் பண்ணார். ஸோ பிரியாவோட ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ஒரு மாதிரி செம்மையாக சிங்க் ஆகுறாங்களே, இவங்க நம்ம வைப்பில் தான்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் எப்போதுமே அந்த ஒரு வைப் செக் தான் பார்ப்பேன். அவங்களோட சிங்க் ஆகிடுச்சுன்னா அது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரியா செம்மையாக எனக்கு இதில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இப்போ நிறைய படம் பண்ணுறாங்க. பட் ஃபஸ்ட்டு எங்கள் படத்தில் தான் பேர் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி வித் லவ்வோட உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு எங்கள் படத்து மூலியமாக வரவேற்கிறோம். ஸோ பிரியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ராஜ், ஆர்ட் டைரக்டரு. ஸோ ராஜ் வந்து எனக்கு ரொம்ப லவ்வர்லேருந்தே பழக்கம். என்னென்னா இந்த படம் ஆரம்பிச்சப்போ அதான் டக்குன்னு எல்லாம் நடந்துருச்சா, டக்குன்னு நான் ராஜுக்கு ஃபோன் பண்ணுறேன், ப்ரோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ப்ரோ நான் ஒரு ஷூட்டில் திருநெல்வேலியில் இருக்கேன் அப்படின்னாரு. எவ்வளோ நாள் ப்ரோ ஷூட்டு? இன்னும் 1 மாதம் இருக்குது ப்ரோ அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஓகே ப்ரோ அப்படின்னு. அவர் என்ன ப்ரோ சொல்லு அப்படின்னா, இல்லை ப்ரோ 1 மாதத்தில் நம்ம ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறேன், அதான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் தயங்கி கேட்குறேன். ஓ நான் இல்லாமல் நீங்கள் படம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். ஸோ ஒரு மாதிரி 2த்தையும் மேனேஜ் பண்ணி சூப்பராக எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் ராஜ், கிருஷ்ணா, உங்கள் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வெரி தேங்க்ஸ். அண்டு மோகன் அண்ணா வந்து வெரி ஸ்பெஷல் எனக்கு. ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்கு. ஸோ மோகன் அண்ணாவோட உட்காரும்போது லைக் பாசிட்டிவிட்டியை தவிர அவர் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன பேசினாலும் அதில் பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு மாதிரி நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி கேட்டு டயர்டாகிற அளவு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனுஷனாக தான் மோகனை நான் பார்க்குறேன். அவரோட ஜாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் ஒன் ஆஃப் த ஒரு ஈகோ துளி கூட இல்லாத ஒரு மனுஷனை பார்த்ததுன்னா அது நீங்கள் தான். லைக் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் மாஸ்டர், உங்களோட ஒர்க் பண்ண ஐயோ காதலே பிரிச்சுட்டிங்க. நான் ஷூட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படியே ஜாலியாக போயிட்டேன். மாஸ்டர் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு, நம்ம போய் இங்கே உட்காந்து நோண்டிட்டு இருக்கக்கூடாது, மாஸ்டர் ஒன்று செம்மையாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அகெயின் கார்த்திக் மாஸ்டர், எனக்கு செம்மையாக ஒரு ஃபைட்டு பண்ணி கொடுத்தீங்க. அந்த ஃபைட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைட்டு இருக்க படத்தில், அந்த ஃபைட்டு மாதிரி ஒன்றா இருக்கும். அது எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல, அதை செம்மையாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ஜென்யூனான ஒர்க்காக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அண்டு உமாதேவி மேம் இதில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் மோகனன் நான் சொன்ன மாதிரி ஒரே மெட்டில் இருக்கிற ஒரு பாட்டுக்கு 2 லிரிசிஸ்ட் எழுதுறது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். அது எங்கள் படத்தில் நடந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஸ்ரேயாஸ் அண்ணா, இந்த படத்தோட கதை ஸ்ரேயாஸ் அண்ணாட்ட போகிறப்ப, அண்ணா ஒரு படம் பண்ணுறேன்லாம் கூட சொல்ல, ஆனால் ஒரு ஒப்பீனியனுக்காக உங்கள்கிட்ட வரேண்ணா, இந்த ஒரு கதை சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். போனோன்னா ஒரு டைம் கொடுத்தாரு, கதை சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஐயா நம்ம கதையை ஒருத்தர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரித்து சந்தோஷமாக கேட்டுட்டு இருந்தார். கதை சொல்லி முடித்தோன்னே சூப்பர்ரா, யாருக்கடா பண்ணுற, எப்படா பண்ணுற அப்படின்னோன்னா, நான் இந்த மாதிரி அபி பண்ணுறாரு, மகேஷ் என்ன பண்ணுறாங்க, மெமரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னடா ஃபுல் ப்ராஜெக்டோட வர அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஆமாண்ணா நீங்கள் தானே சினிமாட்டோகிராஃபி பண்ணோம் அப்படின்னோன்னே, ஏன்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க கூடாதுடா, ஒரு தெலுங்கு படம் இப்போ தான்டா கம்ப்ளீட் பண்ணேன், ரஷ்மிகா படம் அப்படின்னு சொன்னார். ஐயோ அண்ணா ஏதாச்சும் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் ரொம்ப அவரை இதெல்லாம் சொன்னேன், ஆனால் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி அதை உருட்டி விட்டு கூட இங்கே வந்துருங்கண்ணா அப்படின்லாம் கூட நான் சொன்னேன். ஸோ ஸ்ரேயாஸ் அண்ணா வந்து இல்லைடா பார்க்குறேன்டான்ட்டு ரொம்ப மேனேஜ் பண்ணி, அதான் இந்த படத்துக்கு ஒரு யூனிவர்சல் சப்போர்ட் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அது எனக்கு இந்த இடத்துல ஸ்ரேயாஸ் அண்ணாட்ட எப்படி நடந்துச்சுன்னா, அவர் இந்த கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தெலுங்குல ஸ்ட்ரைக்கு, அங்கே ஷூட்டிங் நடக்கலை, சூப்பர்ரா நம்ம படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ரேயாஸ் அண்ணா டக்குன்னு வந்துட்டார். அந்த கேப்பில் ஒரு மாதிரி படத்தை
செம்மையாக பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் இதையும் சொல்லி ஆகணும், ஸ்ரேயசனா இஸ் a வெரி பிக் டெக்னீஷியன். பட் என்னன்னா நம்மளோட ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் பேக் மாட்டிட்டு நான் ஸ்ரேயசன்ட்ட என்னென்னமோ கேட்பேன். ஆனால் இந்த ஷார்ட்டை இப்படி வைக்கலாமாண்ணா, அண்ணா இப்படி வைக்கலாமாண்ணா, அண்ணா இந்த ஷார்ட் அப்படியே ஒரு கிரேனை போட்டு கால்லேருந்து அப்படியே மேலே வரலாம்னா எதுக்குமே இன்ன வரைக்கும் ஸ்ரேயசனை நோ சொன்னதே கிடையாது. நான் என்ன கேட்டாலும் இதுக்குள்ளே கிரேன் போடணுமா, சரி ஓகே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கதவை கழட்டிடுங்க, கிரேனை வர சொல்லு, எது கேட்டாலும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்காரு. லைக் ஸ்ரேயசனாவோட பெரிய ப்ளஸ்ஸாகவே நான் பார்க்குறது எப்பொழுதுமே ஸ்கிரிப்டுக்குள்ளே இருப்பார். நமக்கு ஒரு சின்ன ஸ்டேஜிங்லலாம் நிறைய கன்ஃபியூஷன் எதுவும் இருந்துச்சுன்னா, அண்ணா ஒன்று பண்ணுவோன்னா அப்படின்னா அவர் மாஸ்டர் கூட வைக்க மாட்டார், போய் ஒரு ஷார்ட் வைப்பார். லைக் மேஜிக்காக இருக்கும், அதில் ஒரு கதை கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கும், அந்த ஃப்ரேமில் ஒரு ஸ்டோரி இருக்கும். நான் இப்போ கேட்பேன் எப்போ இதை பிடிச்சிங்க அப்படின்னா அலட்டிக்கவே மாட்டார், ஷூட் பண்ண வாடா அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணார். எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் ஸ்ரேயசன் இந்த படம். அண்ட் விஷுவல் கில்லிங்காக இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முக்கியமான காரணமாக ஸ்ரேயசனை தான் பார்க்குறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. அண்டு சுரேஷ் எடிட்டர், ஆக்சுவலி அவரை பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்கும். நான் கூட இந்த படத்தில் இவ்வளோ இன்வால்வ் ஆகலையோன்ற டவுட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு வாட்டியும். சும்மா ஃபோன் அடிச்சு ப்ரோ இந்த சீனில் இதை மட்டும் மாற்றலாம் ப்ரோ இந்த சீனில் இந்த மியூசிக் வச்சு பார்க்கலாம் ப்ரோ, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். ப்ரோ பெருசாக பண்ணும் ப்ரோ, கரெக்டாக பண்ணும் ப்ரோன்ட்டு அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தார். எனக்கே நிறைய டைம் செல்ஃபோட டவுட் வந்திருக்கு, நம்ம என்னோட இன்வால்வே காட்ட மாட்டோம் நம்ம படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவு செம்ம ஒர்க்கு, எல்லாமே சொல்லிட்டாங்க, அது படம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. எடிட்டிங் இந்த படத்தில் பிரிச்சுட்டாரு. அண்ட் அகெயின் என்னோட ஆர்டிஸ்ட் ஹரிஷ், நம்ம நாளாக ஒன்றா சுற்றின்னு தான் இருக்கோம். ஸோ கூப்பிட்டோன்னே என்ன ஃபார்முலாலாம் கூப்பிட்ற வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார். ஒரு செம்ம கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் நான் ஒன்று நினச்சிருந்தேன், அதுக்கு செம்மையாக ஒன்று பண்ணிட்டாரு. அது எப்படிடா வரப்போகுதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் இவர் பண்ணும்போது ஒரு மாதிரி அசால்ட்டு பண்ணிட்டாரு. சச்சின் ஃபஸ்ட்டு நான் அவர் ஆடிஷன் பண்ணி பார்த்தோன்னே இவர் தாண்டா நமக்கு இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அப்படியே அவரோட ட்ராவல் பண்ணோம், சூப்பராக பண்ணிட்டாரு. பார்த்து எல்லாமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து காவியா, அதான் எனக்கு தெரியல, காவியா ஒரு மாதிரி செம்மையாக பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஸ்டில் நானும் சொல்லணுன்றதுக்காக சொல்லிடுறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களோட ஒர்க்கு, ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. அண்டு ஒரு மாதிரி காவியா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரூவான சோல். ஆக்சுவலி என்ன வேணால் காவியாட்ட சொல்லலாம், ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஓப்பனாக கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது மொக்கையாக சொன்னால் கூட அதுக்கு சீரியஸாக அவங்க பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தோண்டிட்டு இருக்கோம் நமக்கு. சரி, ஸோ அந்த மாதிரி. ஸோ காவியா ஒர்க் பண்ணது, காவியா உங்கள் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஐ மீன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து அனஸ்வரா, நான் சொல்லமான்னு தெரியல, பட் ஸ்டில் சொல்லிடுறேன், தப்பாலாம் எதுவும் இல்லை. ஏன்னா அனஸ்வரா எங்களுக்கு கொடுத்த ஒரு பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அது, அதனால நான் அதை சொல்லிடுறேன். படம் முடியும் போது ஒரு மாதிரி ஷூட்டு முடிகிற டயத்தில் வந்து அனஸ்வரா ஒரு நாள் வந்தாங்க, சொன்னாங்க, ஒரு மாதிரி ஃபீலிங்காக உட்காந்துருந்தாங்க. என்ன அனஸ்வரா இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக சூப்பர் சரண்யா செட்டில் தான் ஷூட்டு முடிஞ்சு ரேப்பை பார்க்குற அன்னைக்கு அழுதேன், இந்த படத்தில் அழுதுருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அது எங்களுக்கு எங்கள் டீமுக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட். ஆக்சுவலி உள்ளே வரப்போ அனஸ்வரா லைக் ஒரு மாதிரி எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பதட்டம் வந்துச்சு. ஏன்னா எனிவே ஷீஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதனால் சீனியர் இல்லை, ஓகே அப்படி சொல்ல. ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட் அதனால கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்துச்சு. பட்டு டீமுக்குள்ளே வந்தோன்னே ஷில்பி லைக் எங்கள் ஏடிஸ் எல்லாரும் சரி, அனுஷரா அப்படின்னு நாங்கள் எல்லாமே ஷூட்டு முடிஞ்சால் அடிக்கடி அப்படியே பெசன் நகரில் போய் ஹேங் அவுட் பண்ணுறது, செம்ம ஜாலியாக எங்களோட செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லைக் நம்ம பொண்ணோட இது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்லாம் ஆகிடுச்சு. அந்தளவு கம்ஃபர்ட் எங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் அனுஷரா ஒன்ஸ் அகெயின், படத்துக்கு ஓகே சொன்னதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி. அண்ட் அடுத்து அபி வேறு பார்க்குறாரு, என்னடா இவன் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அனுஷரை பற்றி சொல்லும்போது அவங்க அம்மா மறந்துட்டேன். ஆக்சுவலி அனுஷர அம்மாவுமே ரொம்ப சில அனுஷர அம்மாலாம் முதல் நாள் மீட் பண்ணும்போதே ஒருத்தவங்க பல வருஷம் நம்மளோட பழகின மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் அனுஷர அம்மாலாம் என்னடா நல்லா இருக்கியாடா கேட்பாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அவங்க அம்மா பேசுகிற மலையாளம் எனக்கு மட்டும் தான் புரியும், நான் பேசுகிற தமிழ் அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அந்த மாதிரி ஒரு சிங்க் இருக்குது எனக்கு அவங்களோட. அண்டு ஸ்பெஷல் மென்ஷன் தீப்திக்கும் நான் சொல்லி ஆகணும். அவங்களுமே ஒன் ஆஃப் த ரீசன் இந்த படம், ஏன்னா அவங்களுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கேட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி ஒன்று ஓகே பண்ண சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்னு தெரில. அண்டு அபியை பற்றி சொல்லி ஆகணும். அபி எந்த மாதிரி ஆள்னா, இப்போ அபிக்கு என்னோட ஒர்க்கு பிடிக்கும். ஆக்சுவலி டூரிஸ்ட் ஃபேமிலியில் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணப்போ என்னோட ஒர்க்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்காக எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஒருத்தரோட ஒர்க்கு பிடிச்சா நம்மளோட அடுத்த படத்துலையும் இவரை வச்சுக்கணும்னு தானே நினைப்பாங்க. பட் அபி எப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி முடிஞ்சோன்னா
ப்ரோ ப்ரோ சீக்கிரம் படம் பண்ணுங்க ப்ரோ, படம் பண்ணுங்க ப்ரோ. நான் வேற ஒரு கதை வச்சிருந்தேன். ப்ரோ நான் சசி சார் இன்னைக்கே பேசுகிறேன், அவர்கிட்ட போய் அந்த கதையை நாளைக்கே நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ இரியா ஏதோ ரெடி ஆகலையா அப்படின்னா வேறு யார்கிட்ட சொல்லணும், சீக்கிரம் சொல்லுங்கள், படம் பண்ணுங்க ப்ரோன்னு லைக் ரொம்ப என்னை அர்ஜென்ட் படுத்திக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ரொம்ப 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 ஜென்யூனான ஒரு பர்சனாக தான் நான் அபியை பார்க்குறேன். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் அபி. ஏன்னா அபி எனக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டாருன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு சில ஃப்ரெண்டுகிட்ட வந்து நம்ம கோவமாக பேசிடுவோம், அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. விட்றா நம்ம ஆகுதுனாடா அப்படின்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு அபி. எப்பயாச்சும் ஏதாச்சும் தெரியாமல் ஹர்ட்ஃபுல்லாக பேசிட்டாலும் அவர் அதை கண்டுக்க மாட்டார். அடுத்த நாள் வந்து அதை சொல்லி நம்மள்கிட்ட கலாய்ச்சிட்டு இருப்பார். ஐயோ நீ இப்படி பேசினல நீ அப்படின்ற மாதிரி. ஸோ நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ட்ரூவான ஒரு சோல் அபி. அது அபியோட பழக்கம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படியே இருங்க, இப்படி தான் இருப்பீங்க, பட் ஸ்டில் சொல்லி வச்சுக்கிறேன், இப்படியே இருங்க. அண்டு ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் அண்ணா எனக்கு நிறைய விஷயத்தில் வந்து பயங்கர ஒரு கிளாரிட்டி கொடுத்ததும் சரி, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணதும் சரி மகேஷ் அண்ணா. அதில் வந்து எனக்கு சொல்லவே முடியாது. ஐ மீன் அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் நான் இது வேணும்ண்ணா ப்ளீஸ்னான்னு கேட்டால் மூணாவது ப்ளீஸ் சொல்லும்போது ஓகே பண்ணிடுவார். அதை சரிடா எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக கேட்பார், இவன் இது கேட்குறான், இது ஒர்த்தா, இது தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி அவ்வளோ விஷயங்களை பார்த்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி எனக்கு கேட்டது வந்து மோஸ்ட்லி இல்லை, கேட்டது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, கேட்டதோட அதிகமாகவே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் இப்படி வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு மகேஷ் அண்ணா தான். அண்டு சௌந்தர்யா மேம் பற்றி ஆக்சுவலாக நிறையா பேசலாம், பட்டு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மீட் சௌந்தர்யா மேமோட எனக்கு வந்து பயங்கர சிங்க் ஆகிடுச்சு. இப்போ மேம் வந்து லைக் ஆப்வியஸ்லி ஹீஸ் இன் சம் அதர் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. பட்டு மேம்கிட்ட முதல் நாள் பேசும்போதே அவங்க வந்து நம்மளை அவங்க தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து ஒரு இதுவே ஒரு ரெண்டாவது மீட்டிங்லலாம் நமக்கே ஐயோ சௌந்தர்யா மேம்ன்றது போயிடும், மேம் அப்படி தான் நாங்கள் பாட்டுக்கு இருப்போம். ஸோ அந்த லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் வந்து கொடுக்குறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெரிய குவாலிட்டியை நான் மேம்கிட்ட பார்க்குறேன். அண்ட் இந்த படம் முடியும் போதும் சரி, ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையுமே மேம் வந்து மதன் இது கரெக்டாக இருக்குமா அந்த மாதிரிலாம் திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேம் வந்து நம்மளோட கன்விக்ஷனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. மதன் நீ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னா நான் ட்ரெஸ் பண்ணுறேன், அந்த பாயிண்ட் வந்து மேம்கிட்ட இருக்கும். அது இப்போ மேமே ஒரு சில பாயிண்ட் வந்து அவங்க கன்விக்ஷன் இருந்தாலும் மதன் உனக்கும் இது கன்வின்ஸ் ஆனால் மட்டும் நீ ஓகே சொல்லு அப்படின்வாங்க. இந்த குவாலிட்டி வந்து நிறைய பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த குவாலிட்டிக்காகவே மேம் வெரி வெரி தேங்க்ஸ். அண்ட் ஷான் சார் எப்படின்னா லைக் சார் எனக்கு அதுதான் சார் ஆஸ் அ டெபியூட்டண்ட்டாக ஷான் சார் கூட போய் உட்காந்தா உங்களை அப்படி ஃபீலே பண்ண வைக்க மாட்டார். ஷான் சாரோட போய் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நான் உட்காடுறேன். ஒரு 3 hours ஷான் சார் பேசிக்கிட்டே இருக்காரு, நானும் அவருக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம். டக்குன்னு சூப்பர் மதன் ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணிடலாமா அப்படின்னு ஆரம்பிச்சார். அரை மணி நேரத்தில் பாட்டு முடிஞ்சிருச்சு, ஐயோ காதல் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் ஃபஸ்ட்டு நம்மளோட பேசி நம்மளை முழுசாக அவரோட கம்ஃபர்ட் ஆக்கி விட்டுருவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அஸ் எ டெபியூட்டண்ட்டாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியும்னா அது நான் ஷான் சார் தான்றதை நான் அச்சு சொல்ல முடியும். அவரோட கொலாப் பண்ணுறதே எனக்கு செம்மையாக இருக்கும். நான் அதான் அடிக்கடி சார்ட்ட சொல்லிப்பேன், சார் சீக்கிரம் அடுத்த செஷன் உட்காரலாம் சார், மோகன் நான் வர சொல்கிறேன், கொலாப் பண்ணி சீக்கிரம் பாட்டு பண்ணலாம் சார், செம்மையாக இருக்கும் சார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே நம்ம ஒவ்வொரு சிட்டிங்லேயே தான் சார் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. அண்ட் ஆர்ஆரில் செவன் சார் பண்ணியிருக்காரு ஒரு சில இடங்களில். சார் நான் மதியம் வரப்போ கேட்டேன், மேஜிக்காக இருந்துச்சு சார், அது சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் சார் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பார். சார் சொன்ன மாதிரியே இந்த படத்தில் எல்லாம் நடக்கணும்னு நம்புகிறேன், கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். அண்டு விட்டுனா அந்த படத்தை பார்த்துட்டு சொன்ன எல்லாத்துமே வித்தூர்ஸ் ப்ரோ ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் நம்ம நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அந்த படத்தை பற்றி சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு விட்ரி அதியமான் எல்லாமே பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். பாவம் ஒரு சோகமாக உட்காந்துருக்கு, ஓகே தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நினைக்கிறேன், அதில் செக் பண்ணிக்கிறேன். அண்டு எனக்கு என்னோடய கலரிஸ்ட் சுரேஷ் ரவி அவர் எல்லாமே ஒர்க் வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டு பயங்கரமாக சின்சியராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சுட்டேன் கூத்தேன் என்னோட சவுண்ட் டிசைனர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க படத்தோட அவுட்டுக்காக. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு டிசைனர் சரத்துக்கு தேங்க்ஸ். ஆஃபீஸில் இருக்கிற கண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஆப்வியஸாக இல்லை. ஸோ இந்த வித் லவ் Feb 6 ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். ஸோ எனக்கு இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு 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 நிம்மதியாக வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஒரு காஃபி குடித்தா சரியாயிடும்,
ஒரு சில பேருக்கு ஒரு சன்ரைஸ் பார்த்தா சரியாயிடும், ஒரு சில பேருக்கு புக்கு படித்தா கொஞ்சம் காமாவாங்க. அந்த மாதிரி ஒரு படமாக வித் லவ் இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ஸோ ஆடியன்ஸ் மக்கள் கையில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் மகேஷ்னா, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ டு மை பீப்புள், மை டீம். என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் சுரேஷ் அவர் எடிட்டர் முன்னாடி மீட் பண்ணல அவ்வளோ. ஸோ எனக்கு ஷூட் டைமில் மதன் ஒரு எடிட் காமிச்சார். ஹி ஷோட் அஸ் அ சீன். அது ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு சீன். அதை பார்த்து நானும் அப்படியே சொன்னார், என்னது பேப்படம் மாதிரி இருக்குது அந்த சீன்னு சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மதனை. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேசி நான் சும்மா கலாய்க்க தான் சொன்னேன், அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீன் ஹி ஷோடஸ் அகெயின், எடுத்துக்கு அப்புறம் ஹி ஷோடஸ் அகெயின் செம்மையாக இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப இமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் அண்ணா. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் மை கோஸ்டார்ஸ் காவ்யா. இப்போ இது டைலாக்ல இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு தான். ஐ ஆம் பிரிட்டி ஷுர் தட் big screen is gonna love you and Tamil audience gonna fall in love with you. And அப்புறம் சச்சின் அவ்வளோ ஹையாக இருப்பாங்க. எனக்கு யாருக்குமே இந்த செட்டில் யாருக்குமே அவங்கள எனர்ஜி மேட்சே பண்ண முடியாது, அவ்வளோ எனர்ஜியாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ சரி சச்சி சரி. அப்புறம் ஹரிஷ் தேங்க்யூ, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அப்புறம் ராஜ் போயிட்டீங்க, ஓகே. ராஜ் அண்ட் பாலண்ணா எங்கே இருக்குங்க? பாலண்ணா அண்ட் பிரசாந்த் அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் பிரியா அண்ட் ஹரிணி நம்ம பேசிகிட்டே இருப்பாங்க செட்டில், கேரவன்லேருந்து நம்ம வி ஹவ் டாக்ட் அ லாட். ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ டீம். அண்ட் அதான் ஏடி டீமை சொல்லணும், தினேஷ் அண்ணா அண்ட் ஹரி, நோமல் ஹரி அண்ட் மதுரை ஹரி, அப்புறம் பிரகாஷ், நிதின். ஏன்னா these people actually mean a lot to me. They made me love this city and this industry even more. அது அப்படியே ஜோலியாக இருப்பாங்க செட்டு ஃபுல்லாக. அப்புறம் ஸ்ரேயஸ் அண்ணா ஒரு காம் எனர்ஜி செட்டில் நம்ம எல்லாருமே அப்படி ஹையாக பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அங்கே காமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸ்ரேயஸ் அண்ணா. அப்புறம் மகேஷ் அண்ணா, நம்ம ப்ரொடியூசர் மகேஷ் அண்ணா. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் பேசினது மகேஷ் அண்ணா கிட்ட தான். வி டாக்ட் லாட். அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரெஷனில் தான் நான் நரேஷன் கேட்டதும். ப்ரொடியூசர் ஹூ நோஸ் த ஆடியன்ஸ் ரியலி வெல். அவங்க பண்ணனா இந்த லாஸ்ட் 3 படம்ஸும் ஹிட்டு தான். அண்ட் அந்த ஹேட்ரிக் இந்த படத்திலும் கண்டினியூ பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். மகேஷ் அண்ணா, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ மகேஷ் அண்ணா. அண்ட் யூ ஆர் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். அப்புறம் சௌந்தர்யா மேம், I remember you telling me, enna irundhalum just remember you got a big sister in Chennai. You have always given me a big sister affection and warmth. அப்படி பார்க்கும்போது அந்த வார்ம் எனர்ஜியில் வெல்கமிங்காக இருக்கும். நம்ம படத்துக்கு எல்லாருக்கும் இந்த டீமுக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், இட் மீன்ஸ் அ லாட். ஸோ ஹாப்பி. அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷொன்ரு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட எனர்ஜி பற்றி, உங்களோட ஐகானிக் காமெடியை பற்றி. ஹிலாரியஸ் காமெடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மதன் என்னை பற்றி நிறைய பேசிட்டேன். மதன் என்ன சொல்கிறது, ஹீஸ் த க்யூட்டஸ்ட் டிரெக்டர் ஐ ஒர்க் வித். அப்படியே க்யூட்டாக இங்கே இது இருக்கிறதுனாலே நீங்கள் பார்க்கல, அங்கே க்யூட்டாக இப்படியே சீனெல்லாம் நரேட் பண்ணுவாங்க அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக. அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் ஹீஸ் மை அம்மாஸ் ஃபேவரட் பாய். ஸோ ஹீ கோட் எ விஷன். ஆக்சுவலி இந்த படம் சொல்லும் போது ஹி ஆக்சுவலி கோட் எ விஷன். அண்ட் அது படத்தில் இந்த சினிமாலும் அப்படியே வந்திருக்காங்க. Madan, thank you. Monisha I love Monisha. I really loved Monisha, and thank you so much for giving me her. Thank you so much. And you're a good listener. And அப்படியே நான் என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பர்சன். You're such a wonderful soul. அதான். And Abhi, okay, my co-star Abhi, என்ன சொல்றது, we don't praise each other that much. So I think Tamil cinema is gonna get a new star. Abhi, the chemistry between Satya and Monisha worked because the off-screen friendship we had. And thank you so much, Abhi. Thanks for everything. You're such a
wonderful person and wonderful friend and a wonderful co-star. Thank you அதான். ஸோ மதன் சொன்ன மாதிரியே இந்த படம் நான் முடிச்சு வரும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சோகமாக இருந்தா என்னமோ, எனக்கு ஐ ஸ்டில் மிஸ் த செட். அப்படியே சோகமாக இருந்தோம் என்னமோ, எல்லாரையும் விட்டு போகுது அந்த ஜோனில் இருந்தோம். பட் எனக்கு நான் நரேஷன் கேட்கும்போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் நான் இந்த கதை கேட்டேன். படம் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஐ மீன் இட் பிகாஸ் அதனால தான் இருக்கும். பட் இங்கே இவர் கெஸ்ட் சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு அவருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஐம் ஸோ ஹாப்பி லிசனிங் ஆல் திஸ் ரிவ்யூஸ் ஃப்ரம் தி கெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதான் வித் லவ் Feb 6th ரிலீஸ் ஆக போகிறீங்க. இட்ஸ் அ ஃபிலிம் we made with lots and lots and lots of love. We are giving it to you with lots of love, and I hope we're going to get the not same, we're going to get more love from the audience. And அதான் with love coming to cinemas on Feb 6th. Thank you so much. படித்த உடனே கொடுத்தது, ஸோ அதை மக்களும் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். எனக்கு இங்கே வந்திருக்க கெஸ்ட் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சக்தி அண்ணா, அருண் விஸ்வா பிரதர், ஸ்ரீனிஸ் பிரதர், ராம்குமார், சிபி, தேசிங், கீர்த்தி, ஸோ எல்லாருமே நான் கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் எதுக்குமே நோன்னு சொல்லாமல் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எனக்கு குட் நைட்லேருந்தே சக்தி அண்ணன் எனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக குட் நைட்டுக்கு இருந்திருக்கிறாரு. அண்ட் அருண் விஸ்வா பிரதர், அவர்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப நெருங்கி பழகியிருக்கிறேன். ஒரு ஈவெண்ட்டுக்கு நானும் அருண் விஸ்வா பிரதரும் போயிருந்தோம் ரீசெண்டாக ஒரு 2 months பிஃபோர். அப்போ அங்கே இருக்க சில பேர் வந்து எனக்கு தெரியாது, சில பேர் எனக்கு தெரியும், சில பேர் எனக்கு தெரியாது. என் கையை பிடிச்சி ஒருத்தர்கிட்டயா கூட்டிகிட்டு போனார். மகேஷ் உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாது பிரதர் அப்படின்னு. கையை பிடிச்சி அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட என்னை இன்ட்ரோ பண்ணி இவர் இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏகதேசம் ஒரு 4-5 பேர்கிட்ட அவரே நான் எங்கேயா நின்றுட்டு இருந்தார், அவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டார். ஸோ இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கு தெரியல. அண்ட் இப்படி ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் எல்லாரும் இருந்துகிட்ருக்குறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் பிரதர். அண்ட் ஸ்ரீனிஸ் பிரதர், அவர் வந்து அவரோட ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஈவெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட இருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயம் நான் அவர் செய்கிறாருன்னா அந்த ஈவெண்ட்டோட விஷயத்தை எனக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ஒரு கார்டை போட்டு அனுப்புகிறார் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்து நான் அவர்கிட்டே சொன்னேன், என்னையா அது ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கார்டு பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு. அண்ட் தேசிங் பிரதர், அவருக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாண்டு. அது ஒரு 6-7 வருஷம் பாண்டு. அவர் ஃபஸ்ட்டு நான் குட் நைட் பண்ணுறேன்னு சொல்லும்போது எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என்கிட்ட சொல்லலை, பட் சொல்லாமல் சொன்னார். அண்ட் ஐ திங்க் ஐ மேக் ஹிம் ப்ரவுட் நவ். அவர் சொன்னதை வந்து அவரை மகேஷ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது, தேசிங் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ பெருமையோ அதே பெருமை அவருக்கும் இருக்கும். நான் கொடுத்துட்டே நான் நம்புகிறேன். அண்ட் சிவி, ரீசன்ட்லி ஐம் வெயிட்டிங் ஃபார் தலைவர் 173. அண்ட் சிவி நல்லா பண்ணுங்க. அக்கா வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அண்ட் கீர்த்தி, தேங்க்ஸ் பிரதர். நான் கூப்பிட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து மாற்றுக்கிறதே இல்லை, எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு சொல்லவே இல்லை, இமீடியட்டாக வந்தீங்க. அண்ட் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். மணி ஐயா, நான் எந்த ஸ்டேஜில் ஏறினாலும் அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடியும் நான் அவர்கிட்ட பேசாமல் நான் போனதில்லை. நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது மணிகண்டன் ஐயாவால் தான் மெயின் ரீசன். மெயின் ரீசன். குட் நைட்டுங்கிற படம் முதல்ல எனக்கு பண்ணுது. அப்போ நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து என்னை ஒரு விஷயம் கூட யோசிக்காமல் எத்தனை கோடி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே அதை வந்து கொடுத்தாரு. அப்போது மணிகண்டன் ஐயா வந்து நான் அந்த டைரக்டர் மேலேயோ அந்த கதை மேலேயோ அந்த நம்பிக்கையை விடைக்கும் மணிகண்டன் ஆக்டர் இவர் தான் உள்ளே வராரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவே பணம் கொடுத்தார். அது வர பணம் கொடுக்கல முதல் படத்துக்கு. ஸோ அந்த ஒரு இதில் வந்து மணிகண்டன் ஐயா பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது தான். ஸோ அதுக்கு அடுத்தது லவ்வர். ஆக்சுவலி நானும் சௌந்தர்யாக்காவும் இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க 2 பேர் கூட எப்படியாவது ஒரு படம் எடுத்து நாங்கள் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷான் ஐயா, அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அது ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு பாண்டிங். அதை விடக்கு மேலே சௌந்தர்யாக்காவுக்கும் ஷானுக்கும் அவர் எனக்கு எவ்வளோ பண்ணுவாரோ அதை விட ஜாஸ்தி சௌந்தர்யாக்காக பண்ணணும், மேம் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. 3 படத்துல என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலை, பட் இந்த படத்தில் சொன்னார்.
நைட்டு பேசும்போது என்கிட்ட சொன்னார், நீங்கள் இதை பாருங்கள், என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னாரு. அது வந்து குட் நைட்லேயும் சொல்லலை, லவ்வர்லேயும் சொல்லலை, டூரிஸ்ட் ஃபேமிலியும் சொல்லலை, இப்போ இதில் சொல்கிறாரு. ஸோ ஏதோ பெருசாக ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வியாஸ், தேங்க்யூ வியாஸ். வியாஸ் வந்து ஒரு பயங்கரமான நல்ல க்யூட் டேரக்டர், பப்ளி டேரக்டர் அவர். ஸோ ஐம் வெயிட்டிங். நானும் அக்காவும் நிஜமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள். என்னோட டீம் அபி, அனஸ்வரா, மதன் வந்து ஒரு பயங்கர தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஒரு டைரக்டர். அம்மா அப்பா வந்திருக்கீங்க. நான் அபியோட அம்மா அப்பா கிட்டே சொன்னேன், உங்கள் பையன் ரொம்ப நல்லா வருவான்னு, வந்துட்டான். உங்கள் பையனும் ஒரு முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பான், ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பான். அது நாங்கள் 2 பேருமே கூட எப்போவுமே பின்னாடி நிற்போம். ஏன்னா அபி, உன்னை பற்றி நான் நிறைய பேசிட்டேன், தயவு செஞ்சு மாறாத, அப்படியே பியூர் சோல் அப்படியே மாறாத. அண்ட் அனஸ்வரா, நீ வந்து இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒரு துருத்துரு ஆக்ட். அது ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிடுச்சு படத்தோட லீகே. அண்ட் மோகன்ராஜ் அண்ணே தேங்க்ஸ்ண்ணே, உங்களோட வார்த்தைகளுக்கு எழுதுறதுக்கு மட்டும் இல்லை, என் பின்னாடி நிறைய சொல்லுவீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பாலா எத்தனை பேருக்கு வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கான்னு தெரியல. மதனும் பாலான்றான், அபியும் பாலான்றான், யாரா தான் பாலாங்கிற மாதிரி. ஸோ பாலா, தேங்க்யூ ஸோ மச். நீ பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கும் அக்காவுக்கும் பண்ணியிருக்கிற, தேங்க்யூ. அண்ட் பிரசாந்த், தேங்க்ஸ் பிரசாந்த். ஒட்டுமொத்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. ஏடி பாய்ஸ், அக்கா முன்னாடி வச்சு சொல்கிறேன், லவ்வர் படத்தில் வந்து வியாஸ் வந்து டைரக்டராக இருந்தார், இவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக உங்களை மாதிரி உட்காந்துருந்தான். இன்னைக்கு நீங்கள் அத்தனை பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. டெஃபினட்டாக அடுத்தது நீங்கள் இங்கே வருவீங்க டைரக்டராக. இது அக்காவோட மனசும் அப்படி தான். அக்கா கிட்ட நான் கேட்கவும் இல்லை. அடுத்து டெஃபினட்டாக நம்ம டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாய்ஸ்க்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அது அக்காவும் நானும் ஆல்ரெடி பேசிட்டோம். அண்ட் காவ்யா, எல்லாரும் உன்னை பற்றி பேசிட்டாங்க, போதும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சௌந்தர்யா கேண்ட். அண்ட் எல்லாருமே எல்லாம் சொல்கிறாங்க, பட் அக்கா இல்லைன்னா, இப்போ ஷான் ஐயா சொல்லியிருந்தாரு, இந்த படத்தில் வந்து ஷான் ரோல்டன்னு அவங்க பேருக்கு கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு, பெருமைன்னு சொன்னீங்க. எனக்கு அவங்க பேருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நான் எவ்வளோ பெருமையாக இருக்கணும்னு யோசிச்சுக்கோங்க ஐயா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவ், நான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். சௌந்தர்யா ரஜினிகாந்த் அண்ட் மகேஷ் ராஜ் பசலியான் அப்படின்னு போட சொன்னதே அக்கா தான் போட சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். அக்கா சொன்னாங்க, தம்பி உன் பேர் போடு தம்பி அப்படின்னாங்க. ஸோ அது போட்டதுக்கப்புறம் ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. அது பயங்கரமான ஒரு மூமெண்ட் எனக்கு. அக்கா வந்து எல்லாமே அவங்களால தான் டக் நடந்தது. இப்போ ஒரு ஐடியா நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அந்த ஐடியாவுக்கு எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பொசிஷனிங், அந்த மார்க்கெட்டிங், இந்த விஷயங்கள் எல்லாருமே பேசினாங்க. பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை பின்னாடி இருந்து இந்த ஈவெண்ட்டுக்கும் இவ்வளோ பின்னாடி நின்று வேலை பார்த்தது என்னோட அசோசியேட் ப்ரொடியூசர் விஜய் தான். இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ ஆள் இங்கே இல்லை, எங்கேயோ போயிருப்பாரு, ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாரு. ஸோ எல்லா விஷயத்துலையும் அவரோட சப்போர்ட். நானும் சௌந்தர்யாக்கா அவங்க ஒரு டீமாக தான் உட்காந்து பேசுவோம். நாங்கள் 2 பேருமே எந்த முடிவு எடுக்க மாட்டோம். அதுதான் எங்களோட பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வந்து ரஜினி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அபி சொல்லும் போது தான் எனக்கே தெரியுது சார் தான் அவரோட இன்செக்யூரிட்டியை மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ரஜினி சார் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னோட ஒரு பெரிய அட்மைரர். உங்கள் பொண்ணு கூட நான் சேர்ந்து நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. நான் வந்து அந்த வீட்டில் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்த பையன். என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு போனஸ். சௌந்தர்யக்கா மாதிரி ஒருத்தவங்களை வந்து நான் அக்கான்னு கூப்பிட்டு பண்ணுறது. நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கேன். அக்கா பிடிச்சி இழுத்து பண்ணிட்டு இருக்கிறது தான். பட் எல்லாமே படத்துக்காக தான். அண்ட் ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், வித் லவ்க்கு முன்பு சௌந்தர்யாக்கா வேற, வித் லவ்க்கு பின்பு சௌந்தர்யாக்கா வேற. ஸோ அது டெஃபினட்டாக இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாரும் பார்ப்பீங்க. அண்ட் நான் ஏன் படத்தை பற்றி நிறைய பேசலைன்னா, படத்தை பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. ஸோ February 6th இந்த படம் வந்து தியேட்டருக்கு வருது. நீங்கள் எல்லாரும் பார்த்து எப்படி 3 படத்துக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்களோ, நல்ல படம்னா நீங்கள் என்றைக்குமே சப்போர்ட் கொடுப்பீங்க. அந்த சப்போர்ட் டெஃபினட்டாக இந்த படத்துக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ தேங்க்யூ ஆல். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என்னோட நான் சம்பாதிச்ச பெரிய விஷயங்கள் வந்து நான் இங்கே இருக்கிற, நான் கூப்பிட்ட உடனே வந்திருக்கிற ஆட்கள்னு நான் நம்புகிறேன்.
டூரிஸ்ட் கம்பெனியில் நான் சம்பாதிக்கலையே ஓட்டவர், நான் சம்பாதிச்ச எல்லாரையுமே என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன். அது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எப்போவுமே இது தொடர தான் செய்யும். இந்த அன்பு என்றைக்குமே என்கிட்ட இருக்கும். என்னோட டீம் பசங்களுக்கு நானும் சௌந்தர்யாக்காவும் டெஃபினட்டாக ஒரு பக்கபலமாக நாங்கள் இருப்போம். அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை நம்ம திரும்ப எடுத்துருக்குறோம். Feb 6th அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. இந்த ஓவர்வெல்மிங்ன்ற ஒரு வார்த்தை இருக்குங்க. அதுதான் இப்போ எனக்கு மனசுக்குள்ளே நான் ஃபீலிங் வெரி 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 ஓவர்வெல்ம்ட். பட் எனக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் வெங்கட் பிரபுவை நம்ம ஷோக்கு இன்வைட் ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போ வெங்கட் பிரபு சொன்னாங்க 16 years ஆயிடுச்சுங்க கோவா வந்து அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் பின் 16 years சின்ஸ் ஐ ஹவ் worn the producer's hat. பட் ஒரு 16 yearsக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டீம், மகேஷ் தம்பி, மதன், அபி, அனஸ்வரா, இந்த மாதிரி ஒரு டீமோட ஷான் நான் திருப்பி ப்ரொடியூசராக வரணுன்றதை நான் டெஃபினட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணேங்க. என் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சு இன்னைக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு கம் பேக். so happy and honored and proud to come back. And எவ்வளோ நல்ல விஷயம் படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தில் சௌந்தர்யா, ரஜினிகாந்த் அண்ட் மகேஷன் பேர் எங்களுக்கு ப்ரெசென்டர்ஸாக வந்ததுக்கு நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். And thank you so much, our special guest. Thank you for coming today. I know you're all very, very busy, but Kirti, thank you so much. Janmugam, sorry, thank you. Virthus, thank you. And Sibi, thank you for being here. Talavar 173, பெரிய பொறுப்பு சிபி. பட் உங்கள் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்க நான் நம்புகிறேன். டெட்லியாக ஒரு படம் வரும். அது எல்லாரும் நீங்கள் சீக்கிரம் மோர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தேசிங் நம்ம வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் தேசிங்கும் பேச ஆரம்பித்தோன்னா சடனாக நாங்கள் அப்புறம் அப்பா பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருப்போம். எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த ஃபேன் வெளியே வந்து வில் கீப் டிஸ்கஸிங் ஒன்லி அப்பா. And Ram, thank you so much for being here and wishing you all the best for all your projects. And Arun Vishwa, so lovely. We recently met. But இன்னைக்கு நீங்கள் பேசினது அவ்வளோ it touched my heart. And பிளட்டை பற்றி பேசுனீங்க அருண் விஸ்வா. இந்த பிளட்டுக்கு சினிமானா உயிர் சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் ஐயா மணிகண்டன் ஐயா, எனக்கு இந்த ஐயான்ற பழக்கம் இந்த டீமோட பழகத்தான் வந்துச்சு. அது ரொம்ப அழகான ஒரு பழக்கம். ஐ திங்க் சார் மேக்ஸ் இட் வெரி டிஸ்டன்ட். பட் ஐயான் தேங்க்யூ. எங்கள் பூஜை அன்னைக்கு நீங்கள் இருந்தீங்க. தம்பிக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து கூட இருக்கீங்க. இப்போ இதே மாதிரி எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. Vyas, thank you so much. You watched the film, you're a part of the team. And தம்பி சொன்ன மாதிரி ஏதோ அங்கே ஒன்று நடக்குது, அவங்க உங்கள் 2 பேருக்குள்ள அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். ஸோ தேங்க்யூ. அண்ட் நவ் அபவுட் மை வண்டர்ஃபுல் டீம். மோகன் சார், தேங்க்யூ. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் everybody said, you're such a positive person and I'm so happy we got to know each other. And Madan, you spoke so well. மதன் எங்கேருந்து? நானே இன்னைக்கு தான் மதன் இவ்வளோ பேசி பார்த்துருக்கேன். செஸ் ஆடாமல் பேசினாங்க மதன் இன்னைக்கு. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் உங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்காங்க. அவசரத்தில் பிறந்தவங்கன்னு சொன்னாங்க. பட் யூ ஷுட் பி ஸோ ப்ரவுட். ரொம்ப பெரிய டைரக்டராக வருவாங்க. ஆண்டி அங்கிள் உங்கள் பையன் ரொம்ப நல்ல படம் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ வெரி வெரி பி ரெஸ்ட் அஷ்யூர்ட். பெரிய டைரக்டர் இண்டஸ்ட்ரியில். அண்ட் அபி அண்ட் மதன் பற்றி நான் ஒரு இன்சிடெண்ட் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். அபிக்கு மதனுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டில் கன்விக்ஷன் இருக்குன்றதுக்கு. ஸோ ஷூட் எங்களுக்கு இன்னும் போயிட்டு இருந்துச்சு. வி வர் ஸ்டில் ஷூட்டிங். அண்ட் அட் தட் டைம் இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த ப்ரோமோ ட்ரெண்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு ப்ரோமோ பண்ணலான்னு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். ப்ரோமோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் ஏதோ ரீசனுக்காக இல்லை தம்பி, அந்த ப்ரோமோ வந்து எங்களுக்கு மூவே ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு மீட்டிங், ஒரு சீரியஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ப்ரொடியூசர்ஸோட உட்காந்து ஒரு மீட்டிங் எல்லோரும் உட்காந்தோம். அண்ட் அந்த மீட்டிங்கில் வந்து 2 விஷயம் ஐ ஹாவ் டு ஹைலைட். சம்திங் அபி டிட் அண்ட் ஐ ஹாவ் டு சே வாட் மதன் டிட். அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பேச நான் சடனாக ஆன் டிஸ்கஷனில் வந்துட்டு அபி நீங்கள் அந்த ப்ரோமோ டைரக்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. ஐ ஹாவ் டு டெல் யூ மதன் பீங் அ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் அண்ட் அபி பீங் அ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர், எங்கேயுமே ஒரு டவுட்டு கூட மதன் அபியோட இன்வால்மெண்ட் ஆர் கான்ட்ரிபியூஷன் ஒரு டைரக்டராக இந்த படத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு he did not shoot that promo for us because he wanted Madan to get the full credit of being a director.
அண்ட் அபிக்குள்ள ஒரு டைரக்டர் இருந்தாலுமே இந்த படத்தோட 100% டைரக்டர் மதன் தாங்க. ஸோ அது அபியோட ஹார்ட் I really appreciated on that day. And மதன் வந்து அந்த ப்ரோமோ வந்து சுற்றி பேசி எனக்கு இந்த ப்ரோமோ எடுக்க வராதுன்னு சொன்னாங்க. அது ஒரு ப்ரொடியூசர்ஸ் 2 பேர்கிட்ட அது சொல்கிறதுக்கே ஒரு டைரக்டர், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு ஒரு கட்ஸ் தேவை. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் மதன். ஸோ தேங்க்யூ. அண்ட் யூனிவர்சல் கனெக்ட் பற்றி மதன் நிறைய பேசியிருக்காங்க. டெஃபினெட்லி ஐ ஃபீல் திஸ் ஃபில்ம் இஸ் மென்ட் டு பி. நாங்கள் மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு ப்ரீ ரிலீஸில் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ மதன் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபில்ம். அண்ட் ஸ்ரேயஸ், தேங்க்யூ. சச் அ சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், பட் அவர் வித் கேமரா ஹேண்ட்லிங்கில் இருக்கும். அண்ட் இந்த படத்தை அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மேடல் ஐ ஹாவ் டு தேங்க்யூ ஸ்ரேயஸ். படையப்பா இன்டர்வியூ எல்லாம் ரீரிலீஸ் இன்டர்வியூ அப்பா பண்ணது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஃபில்ம் ஆல்சோ. பட் நானும் தம்பியும் உட்காந்து ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அப்பா ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் கண்ணா. less than 24 hours இருந்துச்சு. I have to give it to MRP and Zion team. Thank you guys. நான் உங்ககிட்ட தான் வந்தேன், இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்குது பண்ணட்டும்ட்டு. அண்ட் ஸ்ரேயஸ், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த இன்டர்வியூ இருக்குன்னு நான் ஹெசிடேட் பண்ணி கேட்டேன். இவ்வளோ பெரிய கேமராமேன் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க கூப்பிடுறேனே அப்படின்ட்டு. பட் தலைவர் இன்டர்வியூ அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக he came and he shot that for us. சுரேஷ், நீங்களும் அந்த இன்டர்வியூ எடிட் பண்ணது நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. இது வந்து எல்லாரும் படம் பார்த்துட்டு பேசுகிறாங்க. பட் நான் லைனப் நீங்கள் ஷூட் நடக்கும் போதே பண்ணுற எடிட் டைம்லேயே நான் சொன்னேன், இந்த எடிட்டர் இஸ் கோயிங் டு மேக் சச் அ பிக் மார்க் இன் த இண்டஸ்ட்ரின்ட்டு. And for costume designer, our choreographers, our action department, our art director, everybody, makeup, whoever I'm missing out on, thank you for making this film happen for us. And for the beautiful cast, I think a lot of people have spoken about all of you. And அந்த அனிஷா சீன், அதான் அவங்க கேரக்டர் பேர், அந்த சீன் பற்றி நிறைய பேர் படம் பார்த்துட்டு பேசினாங்க. பட் பிலீவ் மீ, இந்த படத்தில் there is a lot more. And சில dialogues மதன் எழுதியிருப்பாங்க. அந்த dialogues, people will think it's life changing. There's one scene in the second half, again I'm not going to reveal more, but on the scene என்னோட favorite, and that is not the scene everybody spoke about today. So படத்துல நிறைய இருக்கு. So எல்லாரும் definitely, I hope you will all enjoy the film. And Abhi, you're a star. இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். And every time I say it, I mean it more and more. You're a star and you're here to stay. But நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை, அதை மறந்துடாதீங்க. எப்பவுமே for you, Thambi and I will welcome you with our arms wide open. And on that note, I also want to say, Tourist Family-ஓட co-director மதனை நாங்கள் டைரக்டராக லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கள் படத்தோட co-director தினேஷ், very soon you will be standing here. Incredibly talented boy. நான் தினேஷோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், நிதினோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், மற்ற ஏடி பாய்ஸோட நான் அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணல. பட் போத் ஆஃப் யூ ஐ சூப்பர். ஓகே, நாங்கள் இருக்கோம். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் சொல்கிறீங்க, ஓகே? தேங்க்யூ. அண்ட் ஸ்ரேயஸ் டீம், உங்கள் ஆல் ஃபோட்டோகிராஃபி டீம் இருக்கிற ஆல் ஆஃப் தெம், தேங்க்யூ. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ், ஆல் ஆக்டர்ஸ். சார், அப்பா கேரக்டர் அபி அப்பா பட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். நான் இப்போ தான் உங்களை மீட் பண்ணுறேன். படத்தில் உங்கள் ரோல் குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஷான், ஐ லவ் யூ. And I think what he said is what I mean. Sean has already achieved a lot, and I'm so happy when people say ஒரு பிராண்ட் ஆயிட்டாங்க, ஷான் பேர் ஒரு படத்தில் வந்துச்சுன்னா அது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறாங்க. I'm so happy about that. பட் பத்தலை ஷான், எனக்கு பத்தலை. I want you to achieve more and more. You have it in you. And we go way back. ஒரு almost 10 years எங்களுக்கு பழக்கம். And spirituality, Sean is a very spiritual person, so I think he's not yet there at all, according to me. He has such a long way to go. Long way na global sensation ஆற அளவுக்கு ஷானுக்கு talent இருக்கு. I wish you all the best, Sean, and ninga brother, we are together. It's just the beginning for us. And Anaswara, yes, I am your older sister and I will always be here for you. தமிழ் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க, மாற்றாதீங்க. அது என்னோட சின்சியர் ரிக்வெஸ்ட் டு யூ. அவங்க தமிழ் இந்த ஸ்டேஜில் பேசல, அவங்க பேசுவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் ப்ளீஸ், அகெயின் விஷிங் யூ த பெஸ்ட். ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு தமிழ் சினிமாவில் வித் லவ்ல வந்திருக்கீங்க. we are all so proud of you. You're going to be one of the biggest stars of the year. And இவங்க 2 பேரும், அபி அண்ட் அனஸ்வரா, அவ்வளோ ரிஃப்ரெஷிங், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் கப்பலாக ஸ்க்ரீனில் இருப்பாங்க.
அது எல்லாரும் பார்ப்பீங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் எனிபடி எல்ஸ் இஃப் ஐ டிட். ஸ்ரீனிஷ் வந்தாங்களே, எங்கே காணும்? Okay, all right, thank you for coming, but for all of you for taking the time. And மகேஷ் தம்பி பற்றி பேசணும், நிறைய பேசணும், எமோஷனல் ஆயிடுவேன். பட் தம்பி பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் ஒரு விஷயம், he is one of the coolest people I've met. நான் வந்து ஆங்ஸைட்டி மேக்ஸ், நான் வந்து பீக் ஆங்ஸைட்டி போகும்போது அக்கா சில், அக்கா கூல்னு என்னை காம்படுத்துவாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியாத நிறைய ஸ்பிரிச்சுவல் குணம் உங்களுக்கு இருக்குது தம்பி. நான் இன்னொரு விஷயம் தம்பி பற்றி சொல்லணும், ஹி லிவ் இன் த மொமெண்ட்டுங்க. அதை நான் தம்பிக்கிட்டேன்னு கற்றுக்கிட்டேன். இப்போது இங்கே ஃபுல் மைண்ட், அவர் இங்கே தான் இருக்கும். அவர் நேற்றுக்கு என்ன, முந்தானத்துக்கு என்ன, நாளைக்கு என்னன்னு போகாது. அண்ட் லிவிங் இன் த மொமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. And producers are inge, I think one of you are mentioning, Thambi spoke about numbers. Thambi is, of course, he's grown as a producer. I've watched him grow and I'm so happy. இனிமேல் நாங்கள் செய்கிறதெல்லாம் ஒன்றா தான் செய்ய போகிறோம். நாங்கள் இணைஞ்சிட்டோம், இதுக்கு மேலே பிரிவே கிடையாது நமக்கு. அண்ட் தம்பி சொன்ன ஒரு விஷயம் என் மைண்டில் ஆழமாக பதிந்துச்சு. நாங்கள் நிறைய பேசுவோம், எல்லா டாபிக் பற்றியும் பேசுவோம், எங்கள் படம் பற்றி பேசுவோம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசுவோம், கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்போம். இப்போ ஒரு டிஸ்கஷன் அப்படியே போகும்போது ஒரு வார்த்தை, ஒரு லைன் சொன்னாங்க தம்பி, அக்கா போதும் என்ற மனமே பொன்னானது அப்படின்னாங்க என்கிட்ட. அது தம்பியோட மனசு. அண்ட் சுற்றி இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க வளரணும், ஜெயிக்கணும்னு மனசார நினைக்கிறாங்க. அதுவும் நான் கற்றுக்கிட்டேன் தம்பி உங்ககிட்டேருந்து. தேங்க்யூ. அண்ட் ஐ லவ் யூன்னு சொன்னால் பத்தாது. அண்ட் மை ப்ரொடக்ஷன் டீம், பாலா, நீங்கள் மேடைக்கு வந்தே ஆகணும். பை டிமாண்ட் ப்ளீஸ் கம் ரைட் நவ். பிரசாந்த் ப்ளீஸ் வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. I owe you both a huge round of applause, all of you. And இவர்தாங்க அந்த மேஜிக் பாலா. And Bala has amazing script sense. Abhi Bala தானே அபி ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தது படிச்சது. இவர்தாங்க அந்த ஃபுல் கிரெடிட். அப்போ அபிஷா நீங்கள் ஆக்டராக இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்காங்கன்னா டைரக்டராக ஐடென்டிஃபை பண்ணது வாஸ் பாலா. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் இங்கே அருண் விஷா இருக்காங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்கே இருப்பாங்க. பட் ஐ ஹாவ் டு சே, நானும் தம்பியும் ஒரு பட்ஜெட் உங்களுக்கு கொடுத்தோம். அந்த பட்ஜெட்குள்ளே எங்கள் படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அண்ட் பிரசாந்த், அவர் ஜாலிங்க, அவர் அப்சல்யூட் ஜாலி டைப். அண்ட் அவர் வந்து நாங்கள் எங்கள் ஆக்சுவலி அனஸ்வர், ஐ தாட் யூ டெல் யூ, எங்கள் படம் எடுக்கிறது வந்து ஒரு 34 டேஸில் முடித்தோம். பட் அதில் வந்து ஒரு 4-5 பர்த்டே பார்ட்டிஸ் இருந்துச்சுங்க. என் பர்த்டே, எப்போ எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபோட்டோ வந்தாலும் இவங்க பர்த்டே, அவங்க பர்த்டே, எவ்வளோ பர்த்டே மதன், ஒரு 6 பர்த்டே இருந்திருக்குமா. அதில் பிரசாந்துக்கு ஒரு பர்த்டே இருந்துச்சுங்க. யாருக்குமே பண்ணாத அந்த ஒரு அரசியல்வாதிக்கெல்லாம் பெரிய மாலை போடுவாங்கல்ல, யாருக்குமே பண்ணாதது. நானே யோசிச்சேன், தம்பி இவர் இவ்வளோ பாப்புலராக இருக்காரு நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ போத் வெரி வெரி மச். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தெம். தேங்க்யூ. அண்ட் விஜய், எம்பி விஜய், ஐ டோன்ட் நோ இஃப் யூர் ஹியர். தம்பி சொல்கிற மாதிரி ஐ திங்க் நீங்கள் நிறைய ரிலீஸுக்கு ரொம்ப கம்மி நாள் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய வேலை பண்ண கிளம்பியிருப்பீங்க. பட் தேங்க்யூ எங்கள் அசோசியேட் ப்ரொடியூசர் விஜய். அண்ட் எனக்கு ரீசெண்டாக தான் பழக்கம். பட் thank you for being a part of the team. It means so much to us, all that you've done. And again, எங்கள் production team, MRP and Zayon, we are here. நாங்கள் நல்ல படம் பண்ணணும்னு முயற்சியில் இருக்கோம். With love is a blessing. And படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது மூவிஸ் அபவுட் நாஸ்டால்ஜியா. அண்ட் டெஃபினட்டாக படம் பார்த்துட்டு போகும்போது எல்லாரும் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபிலிம்ஸும் பேச ஆரம்பிச்சிட்டோம். அது அகேன் வெரி சூன். We'll keep announcing and we'll keep making good films. And Inge, I have to thank my husband, Vishagan. நீ வேலைக்கு போ, நீ எதுக்கு இந்த பிரேக் எடுத்திருக்கேன்னு என்னை மோட்டிவேட் பண்ணி அமைச்சது was my husband. So thank you so much for that, Chelam. And my 2 wonderful children, Ved and Veer. Ved வந்து 100% சினிமா தாங்க வரும். அது இந்த லெகசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சௌந்தர்ய ரஜினிகாந்த்ன்ற லெகசி வந்து டெஃபினட்டாக என் பையன், he will take it forward. And என்னோட அம்மா அண்ட் அப்பா, thank you so much for everything. ஒரு 18 years இருக்குங்க நான் ஆக்டிவாக ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. அஃப்கோர்ஸ் கேப்லாம் வந்துருச்சு. பட் நான் 18 yearsக்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு தாட் என் மைண்டில் இருக்கோ அதுதான் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் இருக்குது. நான் என் அம்மா அப்பா பெருமைப்படுத்தணும். அண்ட் அதுக்காக நான் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பேன். நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். பட் தம்பி சொன்ன மாதிரி வித் லவ்க்கு முன்னாடி வேறு, வித் லவ்க்கு அப்புறம் வேறு, அது நடக்கணும். ஸோ தேங்க்யூ. என்னோட கம்பெனி ஸ்டாஃப் எல்லாரும் இங்கே இருக்கீங்க. ஆல் ஆஃப் யூ ஹூ ஹவ் கம் டுடே.
இவ்வளோ நேரம் இருந்து எங்களோட இந்த இவெண்ட்டில் கலந்து கொண்டதுக்கு தேங்க்யூ. அண்ட் மீடியா, உங்கள் கையில் பெரிய பவர் இருக்குது. இந்த படத்தை கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அண்ட் அகேன் ஷான், அபி, அனஸ்வரா, தம்பி, மதன், மோகன் சார், மோயன் ஐயா, எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு சத்தியமாக டைம் இல்லை. மதன் பேசுன அளவுக்கு நான் பேசியிருக்க வேண்டியது, அதனால் அவ்வளோ நேரம் பேசுனதுனால இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எஸ், முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதான் எல்லாருக்கும் வெயிட் பண்ணதுக்கு நான் என்னோடய முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டேன் கூட்டாம் போக்கில். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ அது பண்ணுமா, இது வேணாம், நம்மளுக்கு எதுக்கு இந்த வேணாம் வேலைதான் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்னோன்னே அன்றைக்கி இருந்த எனக்கு இந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சி போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக முதல்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்னோட கோ டைரக்டராக மதன் வந்தார். என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவர் சொன்னது எனக்கு இப்போவுமே புரியல. அது ஏன் அன்றைக்கி சொன்னார், டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட அவர் கேட்டார். ஸோ தேங்க்யூ மதன். எனக்கு இந்த படம் வந்து நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ரொம்ப பெருமைப்படுற படம் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபேம் இதெல்லாம் தாண்டி நிறைய மரியாதை கிடச்சிது. நிறைய பேர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன், இன்டு 2 மதனுக்கு அதே ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் எல்லாருமே கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான கதை, அதில் வந்து அழகான ரைட்டிங். நான் பொறாமப்பட்ட ஒரு சீன் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்குது. நான் ஐயோ நம்மளும் இப்படி ஒன்று பண்ணியிருக்கணுமேன்ற அளவுக்கு தேங்க்யூ ஸோ மச் மதன் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அடுத்ததாக என்னோடய ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ் அண்ணா. நான் ஃபஸ்ட்டு மகேஷ் அண்ணா பற்றி சொல்லணுன்னா, அவர் ப்ரொடியூசரை தாண்டி முதல்ல எனக்கு அண்ணன். எனக்கு ஏன்னா என்ன கரெக்டாக இருக்கும், எனக்கு என்ன கரெக்டாக இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணார். இன்றைக்கி வந்து கீர்த்தி ப்ரோ ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து ஸ்கூட்டியில் பார்த்தேன், எனக்கு கட் பண்ணால் இங்கே நிற்கிறேன்னு. நான் வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இன்றைக்கி அதே மெட்ரோவில் எங்கள் படம் ஃபுல்லாக, என் ஃபேஸ் ஃபுல்லாக அதில் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஒரு டெபியூட்டன் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு வந்து எவ்வளோ விஷயம் பார்த்து பண்ணணுமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய பேசுவோம். எஸ். அண்ட் சௌந்தர்யா மேம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அப்போ தான் மீட் பண்ணுறேன். மேம் பார்த்தோன்னே சொன்னாங்க, அப்போது சொன்னாங்க, அபி யுவர் ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேம் உங்கள் நம்பிக்கை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன். எஸ். ஸோ நீங்கள் வந்து அபி எப்படி சொல்கிறது, அந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீட்டில். ஸோ எஸ், என்றைக்குமே இதுதான் என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் வந்து என் கூட ஒரு இடமா வந்து ப்ரொமோஷனில் உட்காந்து எல்லாமே உங்களை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அடுத்ததாக ஷான் சார் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், கதைக்காக வந்தார், ப்ரொடக்ஷனில் வந்தார், அதுதான் சொன்னார். எனக்காக தான் வந்தார் அவர். நான் பண்ணால் ஷான் சார் வருவார் கண்டிப்பாக. அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. அண்ட் என்னை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் ஷான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் அனஸ்வரா. இந்த இடத்துல அதுதான் என்னை விட அந்த அபிஷன் ஜீவன் அனஸ்வரா ராஜன் இருக்குல்ல, அனஸ்வரா ராஜனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அபிஷன் ஜீவனை செகண்ட் போட்டுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். எப்படி சொல்கிறது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு ஸ்பாட், ஒரு ஃப்ரேம்லையுமே பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு இவ்வளோ நடிக்குது, இதை எப்படி நான் மேட்ச் பண்ண போகிறேன்ற பயம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அழகான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தமிழில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அதை எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லுவேன். எஸ். நெக்ஸ்ட் காவியா. எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி 2 டேரக்டர்ஸே பேசிட்டாங்க இல்லையா. எஸ். இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. மை பெஸ்ட் விஷஸ். ஹரிஷ் ப்ரோ, ரியலி ஹாப்பி உங்க கூட இந்த படம் பண்ணதுக்கு. அண்ட் நமக்குள்ளே இருக்க அந்த குட்டி விஷயங்கள்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாமே பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சச்சின் ப்ரோ. நிறைய பேர் வந்து இப்போ ஷான் சார் கூட சொல்லிட்டு இருந்தார், அப்படி அந்த பையன் பிரிச்சிட்டான் பட்டி செம்மையாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ கூட சொல்லிட்டு இருந்தார். ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களுமே ரொம்ப ஒரு முக்கியமான இதில் இருப்பீங்க. எஸ். அண்ட் எஸ், வெற்றி அதிகமான். அண்ட் அவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் படம் அவங்களுக்கு இது. அண்ட் ரொம்ப ஹாப்பி அவங்க இங்கே இருக்கிறதுல. அண்ட் நெக்ஸ்ட் தேனிமுருகன் சார். சார் ரொம்ப சந்தோஷம், டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்க வேண்டியது அது மிஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப வருத்தப்படுவாங்களா உங்களை அதில் பண்ண முடியலன்னு. ஆனால் அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் வெரி ஹாப்பி உங்களை நாங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றது. அண்ட்
மற்ற படத்தில் நடிச்ச மிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன் அண்ணா அண்ட் உமாதேவி மேம். எஸ், மோகன் அண்ணா முதல்ல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ அழகான பாடல் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்கீங்க ஒரு வாட்டியுமே உங்களோட லிரிக்ஸில். ரொம்ப அழகான சில பாடல் இருக்குது. குறிப்பாக இதில் ஒரு பிரேக்கப் சாங் இருக்குது, எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸ் சாங் அது ஒன்று ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாருமே அதை திரும்ப கேட்டு அதை வைரல் ஆக்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ், தேங்க்யூ அண்ணா, எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் உமாதேவி மேம் ரொம்ப அழகான பாட்டு. ஐ திங்க் மதன் என்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக காமிச்ச ஒரு சாங் அதுதான். அண்ட் ஸ்ரேயாஸ் அண்ணா, நீங்கள் எவ்வளோ படம் பண்ணிட்டீங்க, அது வந்து சேம் டூரிஸ்ட் ஃபேமிலியுமே நான் உங்களெல்லாம் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அந்த டைமில். எஸ், இந்த படத்தில் அது அந்த ஆசை நிறைவேறினது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்றைக்குமே ஒரு பெரிய டெக்னீஷியன்ற ஒரு ஃபீல் அவர் கொடுக்கவே மாட்டார். அவ்வளோ அழகாக அந்த செட்டை பார்த்துப்பாரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் நெக்ஸ்ட்டு கார்த்திக் மாஸ்டர் வரல. ஓகே, அவரோட ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பொறுமையாக எனக்கு நிறைய சீக்வன்ஸ் வரல, அதெல்லாமே வந்து பார்த்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ சந்தோஷ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நான் அது ஐயோ காதலைக்கு அவ்வளோ நாள் ஆடி இருக்கேன்னா அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். அன்றைக்கி அந்த ஒரு நாள் அந்த பெண்டு எடுத்தீங்க, அன்றைக்கி எனக்கு இடுப்பில் வந்து பிடிச்சிக்கிச்சு. அன்றைக்கி நைட்டில் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த நாள் சரி பண்ணிட்டு வந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அடுத்ததாக மை டியர் பாலாண்ணா. எஸ், பாலாண்ணனை வந்து ஸ்டேஜ் நான் ஏற்றணும்னு நினச்சேன், பட் அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா மேம் ஏற்றிட்டாங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி. உங்களால் தான் டேரக்டரும் ஆன முக்கியமான ரீசன். அன்றைக்கி அவர் ஆக்டர் ஆனதில் ஒரு முக்கியமான பங்கு உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் நெக்ஸ்ட் விஜய் அண்ணா, தேங்க்யூ ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த படம் வந்து இவ்வளோ பெருசாக வெளியே தெரியறதுக்கு உங்களோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் அசோசியேட் ப்ரொடியூசர் ஆயிருக்கீங்க, சீக்கிரம் ப்ரொடியூசரும் ஆயிருவீங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நெக்ஸ்ட் ப்ரோஸ்ட் டிசைனிங் சரத் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா, தேங்க்யூ. அண்ட் ராஜ் ப்ரோ, எப்போவுமே என்னோட டீம் தான் அவர். டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவர் தான் ஆர்ட் டைரக்டராக இருந்தார். இந்த படத்துக்குமே ரொம்ப அமேசிங் ஒர்க், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சவுண்ட் எல்லாமே சுரேன் கூத்தன் சார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சுரேஷ் ப்ரோ. எஸ், சுரேஷ் ப்ரோ பற்றி நான் சொல்லி ஆகணும். பயங்கரமான சர்ப்ரைஸ் அண்ட் பயங்கரமான ஃபைண்டு இந்த மனுஷன். ஏன்னா மதன் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பாட்டில் ஒரு மேஜிக் பண்ணுவார், அதை தாண்டி எந்தாவது எடிட்டில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் மோஸ்ட் வாண்டட் எடிட்டரில் நீங்களும் கண்டிப்பாக இருப்பீங்க ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விதுஷ் அண்ணா, நான் எப்போ படம் பண்ணாலும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கே வேணாம்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே போட்டுக்கலாம் தைரியமாக வித்துஸ் அஹிம்சா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, எப்போவுமே அந்த கொலாபரேஷனுக்கு. நீங்களும் எனக்கு இன்னொரு அண்ணன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்னோட மேனேஜர்ஸ் பிரசாந்த் ப்ரோ அண்ட் சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரெண்டு பேருமே நான் பெரிய ஆளாகும்னு நினைக்கிறத நிறைய பேரில் நீங்களும் ஒருத்தங்க, ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், கண்ணா ஆஃபீஸில் எங்களுக்கு வந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறமேட்டு மை முத்து அண்ட் அப்புறம் அவரோட மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சரத்தனா அண்ட் கிரியண்ணா, தேங்க்யூ ஸோ மச். என்னை அதிகமாக அண்ணனு கூப்பிட்டது என் தம்பிக்கு அப்புறம் முத்து மட்டும்தான். அவ்வளோ பாசமாக என்னை பார்த்துக்கிட்டான், தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்ததாக என்னோட டைரக்ஷன் டீம், மதன் சொல்கிறது முன்னாடி என்னோட டைரக்ஷன் டீம், டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்ஷன் டீம். லவ் யூ ஸோ மச் கைஸ். அன்றைக்கி அந்த படம் பண்ணும்போது நான் உரிமையாக அடிச்சு கால் பண்ணி கேட்டேன், ப்ரோ ஒரு படம் பண்ணுறேன் வரீங்களான்னா, அவங்களாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, பணம் அதெல்லாம் சொல்லி எதுவுமே பண்ண மாட்டாங்க, வந்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த கொலாபரேஷன் இன்னும் அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் பெரிய படங்கள், அதான் இப்படிலாம் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு யார் கிடைப்பா சொல்லுங்கள், ஸ்பாட்லேயே வச்சுட்டு உங்களுக்கு வந்து இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ சூப்பர், அடுத்த ப்ராஜெக்ட் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்ல. ஓகே, எல்லாமே கவர் பண்ணிட்டேன், தேங்க்யூ. என்னோட அம்மா அப்பா ரொம்ப பெருமைப்படுறாங்க. அண்ட் மதனோட அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா போன வருஷம் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் உட்காந்துருந்து அவங்களும் இதே மாதிரி தான் ரசித்தாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியும், எங்கள் அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது உண்மையிலே. இந்த மொமெண்ட்டை நான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மதனோட இடத்துல தான் நான் போன வருஷம் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு. அண்ட் கடைசியாக எஸ், மை ஒய்ஃப் அகிலா இளங்கோவன், அப்புறம் இல்லை இப்போது அகிலா அபிஷன் ஜீவன் ஆகிட்டீங்க இல்லையா. எஸ், அதாவது நான் டூரிஸ்ட் ஃபேமிலி நடித்து பண்ணி ஃபேமஸ் ஆனதை விட உனக்கு புருஷன் ஆகிட்டு ஃபேமஸ் ஆனது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா போகிற இடத்துல எல்லாமே அதுதான் என்கிட்ட வந்து சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அனஸ்வரா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்த்தால நீ தானே இந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் மீ ஆக்ட். ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாடுறியவன் எப்படி நடிக்கிறான், பாடுறியவன் இப்படி பண்ணுறான் அப்படிலாம் சொல்லி உசுப்பேற்றும் போது கூட நீ வந்து அதை மைண்டில் எடுத்துக்காமல் இருந்த. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதான் நான் எப்போயுமே அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன்,
நான் லைஃப்பில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் சரி, அதெல்லாம் நான் பண்ண பாவத்தோட பிரதிபலிப்புன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் அதுக்கு காரணம் நீ மட்டும் தான். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ ஆல். வித் லவ் February 6th வருது. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இது இருக்கும். அண்ட் நான் ரொம்ப திருப்தியாக படம் பார்த்துட்டு வெளியே வந்து மதனை கட்டிப்பிடிச்சு சொன்ன ஒரு விஷயம் தான் இது. எல்லாருக்குமே ஒரு அழகான மெமரி ஸ்கூலில் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாமே திரும்ப ரீகால் பண்ணி அதை நினச்சி சிரிச்சுட்டு கண்டிப்பாக உங்களை அருண் விஸ்வா சொன்னார், ஒரு கம்ஃபர்டபுள் வாட்சாக கண்டிப்பாக இது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சாரி நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீர்த்தி ப்ரோ, சண்முக ப்ரோ, அண்ட் சிபி அண்ணா, தேசிங் அண்ணா, அதுக்கப்புறம் சினிஷனா வந்திருந்தாங்க, ராம் ப்ரோ வந்திருந்தாங்க, அருண் விஸ்வா அண்ணா, அண்ட் நாங்கள் மணி அண்ணா உட்காந்துருக்காரு, வியாசண்ணா. ஸோ எல்லாருமே எனக்கு என்னென்னா மலையாளம் சினிமாவில் பார்க்கும்போது ஒன்று தோணும் இல்லையா, எல்லாருமே ஒன்றாவே இருக்காங்க, சப்போர்ட். அதே மாதிரி இவங்க எல்லாருமே என்னோட நல்லது எல்லாமே நான் கூட்டோட வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே நானும் இருப்பேன். எஸ், தேங்க்யூ ஆல். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வித் லவ் February 6 கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள், டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். தேங்க்யூ.